இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இப்போ தங்கமயிலுக்கு என்ன தேவை அப்படின்னா தான் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க நிறைய திருட்டுத்தனங்கள் பண்ணியிருக்காங்க, பொய் சொல்லி தான் அவங்க அம்மா அப்பா அந்த கல்யாணத்துக்குள்ள தள்ளியிருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக ஒரு பெரிய வில்லி இல்லாட்டியும் கூட இவங்க அம்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த 1000 பொய் சொல்லியாச்சும் கல்யாணம் நடந்தாலும் நடந்தப்பறம் அது மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த நம்ம பொண்ணு அந்த வீட்டை கைவசம் படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் இங்கே வந்த உடனே என்ன தெளிவாக தெரிஞ்சிருச்சு, பாண்டியன் தான் அந்த வீட்டுடைய பவர் சென்டர். மற்றவங்கலாம் என்னதான் இருந்தாலும், என்ன வயசாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் பவரே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு பாண்டியனுக்கு ஜிங்சக்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் செய்கிறேன்னு இழுத்து போட்டு செய்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இவங்களுக்கு தேவையான காரியங்களை ராஜி இப்போ டியூஷன் நடந்தால் நம்ம மாட்டிப்போம், நம்ம படிக்கலைங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்றி விடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இப்போ தங்கமயில் பண்ணிட்டாங்க. இதில் இப்போ புதுசாக அவங்களுடைய கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போக 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 இதில் அவங்க எல்லாம் பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியவும் ஆரம்பிக்குது. ஆல்ரெடி கதிர் என்ன பேசினாங்கிறதே ஒட்டு கேட்டார். இவங்க பாண்டியன் கிட்ட போயிட்டு பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு தெரியாமல் எப்படி பண்ணாங்க, எங்கள் வீட்டெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் கதிர் கேட்டார். இது இல்லாமல் பாண்டியனே எல்லாரும் முன்னாடி ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னது தங்கமயில் தான். இப்போ செந்திலும் மீனாவும் பீச்சுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற சொந்த தங்கமயில் தான் அப்படின்னு அவரும் அழகாக கோத்து விட்டாரு. இவங்க இப்போ வீட்டில் இருக்க அத்தனை பேருமே இவங்களை ஒரு எதிரியை பார்த்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணனுக்குமே சில விஷயங்கள்லாம் பிடிக்காம இருக்கிறதுனால இந்த வீட்டில் செட் ஆக மாட்டாங்க தங்கமயிலுங்கிறதுனால அவர் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாரு. பிளஸ் அந்த சமயத்தில் அவருக்கு அவர் வேலை, அவர் பிரச்சனைன்னு அவர் இருக்கிறதுனால படுத்து தூங்கிடுறாரு, எதுவும் பெருசாக பேசாமல். இப்போ இந்த சமயத்தில் மீனாவுக்கும் செந்திலும் இப்போ சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறமா செந்திலுக்கு இவ்வளோ பெரிய அவமானங்கள் நடக்கிறது, எல்லாரும் முன்னாடி வச்சு அவ்வளோ மோசமாக பாண்டியன் திட்டுறது, கொஞ்சம் கூட விவசாயே இல்லாமல் பிள்ளைய தனியாக கொண்டு போய் கடையில் வச்சாச்சு பேசலாம், ஏன்டா அதை பண்ணலன்ட்டு அத்தனை வேலை செஞ்சதுக்கான பாராட்டில் செய்யாத ஒரு வேலையை பிடிச்சி தொங்கி அதுக்கு அவ்வளோ ஓவராக பேசி திமிரா பேசி எல்லாரும் முன்னாடி கூறு கட்ட வேணி இப்படி இந்த மாதிரி முட்டாளாக இருக்க முடியும், நீ இந்த ஒன்றை மாதிரி ஒரு ஆளை நம்பினா கடை ஆண்டியாக போயிடும், கடையில் ஒன்றும் இல்லாமல் போயிடும், நான் ஓட்டாண்டியாக நிற்க வேண்டிதான் அப்படின்னு பேச 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 அப்படியே உச்சக்கட்ட கோவம் வருது இப்போ மீனாவுக்கு. பிளஸ் இதில் தங்கமயில் சிரிக்க வேற செய்யறாங்க, கீழே கழுக்கு அப்படின்னு சிரிப்பு வேற. அந்த கழுக்குங்கிற சிரிப்பை பார்க்கும் போதே கழுத்தை திருப்பிடலான்னு தோணுதுங்கிற மாதிரி இப்போ மீனாவுக்கு ஆத்திரம் அப்படியே எக்கச்சக்கமாக வருது. ஸோ இப்போ இந்த ஆத்திரத்தில் இந்த கோபத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இந்த ராஜியை போட்டு கொடுத்தது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கதிர்க்கும் ராஜிக்கும் எவ்வளோ செலவாகுன்னு கேட்டால் 8000லேருந்து 10,000 ஆகுன்னு சொன்னது தங்கமயில் தான். அதனால தான் இப்போ 2000 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்காக 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். டியூஷனை இங்கே எடுத்து விட்டது. ப்ளஸ் யார் சென்னைக்கு போகிறதுன்னு முதல்ல பேச்சு மீனா கூட நடந்தும்போது நானும் அவரும் போயிட்டு வரோம் அப்படின்னு தங்கமயில் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசினது. இப்போ பீச் விஷயத்தை போட்டு கொடுத்ததுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் வாயை உடச்சி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசி உங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எங்களை பற்றி உங்களை யார் பேச வேணாம், எங்களை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசி கிழிக்க வேணாம், உங்கள் பாசம் வேணாம், உங்கள் பொங்கச்சோறு வேணாம், உங்கள் புளியோதரையும் வேணாம் அப்படின்னு மீனா தங்கமயிலை கூப்பிட்டு கோவமாக பேச தங்கமயில் அதுக்காக அழுது ட்ராமா பண்ணன்னு பல விஷயங்கள் நடக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மீனா சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கண்டமேனி திட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.